ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி க்ளீன் பண்ண போகிறோம். தண்ணி மாற்றி ஒரு 2 வாரம் ஆகிட்ருக்கோம் காய்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கேன் வாட்டர் பிடிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த வாட்டர் ஏர் பம்பில் தான் நம்ம செட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுக்க போகிறோம், கெட்ட தண்ணியெல்லாம். பாருங்கள் காய்ஸ், நம்ம டியூப் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அது தண்ணியெல்லாம் அது உறிஞ்சி கீழே தள்ளிடும். ஸோ அதுக்கு நான் ஒரு டப் மாதிரி செட் பண்ணியிருக்கேன், அதில் எல்லாம் கெட்ட தண்ணியெல்லாம் வந்துடும். இது ஜஸ்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப் ஒரு 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் கிடைக்கும் கைஸ். அந்த டியூபு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நான் பார்த்திங்கன்னா இது ஒரு ½ டேங்க்கு வாட்டர் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ½ டேங்க் மட்டும் நான் ஃபில் பண்ண போகிறேன். மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம எப்பவுமே இந்த அடியில் இருக்கிற தண்ணியை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேஸ்டேஜ்லாம் அடியில் தான் போய் தங்கும் கைஸ். நான் எப்போவுமே இந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா டாக்டர் ஓஷன் ஒரு ஜென்ரல் மெடிசன். பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இது எப்போவுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு 5 ட்ராப்ஸ் விட்டுக்கணும் டேங்க்கில். 5 ட்ராப்ஸ் மட்டும்தான் விடணும், அதுக்கு மேலே எதுவும் விடக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. வாட்டர் சேஞ்ச் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் விளையாடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலும் இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.